Give a big round of applause together, please. Best practices from Chairman Nabard, the concerns of a lender. So basically, if you can have a proper risk management system where you have a proper fraud management system and also compliances, then the lenders would be looking us with more respectability, and they will be taking us more seriously, and they would be, extend their full support. So this compilation is basically a guide towards the best practices. We have also given some anecdotes of some of the good practices happening in the industry. So I'm sure this will be of use to all the MFIs, and this will help you in improving your systems and processes. With this, we conclude here, and thank you so much. Let me thank the guests on the dais for sparing time with us and giving their guidance as well as the kind of the wisdom from them. So thank you so much, Shaji sir, for coming all the way from Bombay and being with us. Thank you, Hansraj ji, for being with us. I'm sure we will be looking for more of association with you and jointly working together. Thank you, Umaji, for being here, and in fact, it was a wonderful message you gave. Thank you so much. Thank you, and thank you everyone. We are straight away going. And now requesting to honor Mr. Hansraj Verma, IAS Additional Chief Secretary, Chairman and Managing Director, Tamil Nadu Industrial Investment Corporation. And now requesting to honor. So these mementos are Kurupa paintings from Nilgiris. They are sourced through Tamil Nadu Rural Transformation Program. Thank you so much. I request all the dignitaries on the stage to take off the dais. Sa-Dhanல வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இது சென்னையில் நடக்குது. இது ஒரு நாள் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ் நோக்கம் என்னென்னா தென்னிந்தியாவில் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஃபினான்ஸ் எப்படி இன்னும் மேலும் கொண்டு சேர்க்கிறது. இதில் ஏழை மக்களுக்கு ஃபினான்ஸை கொண்டு சேர்க்கறத தென்னிந்தியா முன்மாதிரியாக செயல்படுது மற்ற மாநிலங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை என்னென்ன சிறந்த முறையில் தென்னிந்தியாவில் இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கும் எதிர்காலத்தில் இன்னும் எப்படி ஏழை மக்களுக்கு ஃபினான்ஸை கொண்டு சேர்க்கறது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இந்த கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள்லேருந்து மைக்ரோஃபினான்ஸ் நிறுவனங்கள், வங்கிகள், அப்புறம் நபார்ட், ரிசர்வ் பேங்க், இது மாதிரி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் ஈடுபட்டிருக்க அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இன்றைக்கி கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் இனாகரல் செஷனில் பார்த்தீங்கன்னா சேர்மன் நபார்டு கலந்துட்டு இருக்காரு. அப்புறம் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஹன்சாஜ் வர்மா ஐஏஎஸ் அவர் கலந்துட்டு இருக்காரு. அப்புறம் நபார்ட் ஆர்பிஐலேருந்து சீஃப் ஜெனரல் மேனேஜர் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் முழுக்க என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஏழை மக்களுக்கு ஃபினான்ஸை கொண்டு செலுத்துறத சவுத் தென்னகத்து மாநிலங்கள் முன்மாதிரியாக இருக்குது. ஸோ அது எப்படி அது முன்மாதிரியாக இருக்குது, இன்னும் மேலே எப்படி என்ன மாதிரி நம்ம மக்களுக்கு கொண்டு போகணும் ஃபினான்ஸை, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு முழுசாக 3 நாள் பேனல் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. அதில் வங்கிகள், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ரிசர்வ் பேங்க், நபார்ட், அப்புறம் கவர்மெண்ட், அப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இது எல்லா அனைத்துக்கு MD CEOs தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற டிஸ்கஷன்ஸ் சவுத் இந்தியாவில் இன்னும் மேலும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை கொண்டு போகிறது உபயோகமாக இருக்கும். சரிங்களா? ஜிடிபியோட வளர்ச்சிக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் ரொம்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது? இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸில் 32,000 கோடி மக்களுக்கு கடன் உதவியாக சென்றடையுது. ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய குடும்பங்களில் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கோ, சிறு தொழில்களை துவங்கிறதுக்கோ இந்த மாதிரி நிறைய உபயோகமாக இருக்குது. இந்த கிராமப்புறங்களில் அந்த அமௌண்ட்டு போய் அவங்க அந்த எக்கானமியை பூஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்கானமி ப்ளஸ் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டர் அண்ட் சானிடேஷன்
சானிடேஷன் கழிவறை கட்டுறதுக்கு, எதனா வந்து உடம்பு சரினா ஹெல்த் இது பண்ணிக்கிறது நிறைய இதுக்கு வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் உபயோகமாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து கிராமத்து பெண்கள் வந்து அவங்க சிறு தொழில் துவங்கிறதுக்கு வந்து இந்த சிறு தொழில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா வந்து வங்கியில் போய் டைரெக்டாக வாங்கணும்னா வந்து அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் நிறைய தேவைப்படும். அப்புறம் வந்து கொலாட்ரல்ஸ் கேட்பாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக பட்டிருக்கு. அதனால வந்து இது வந்து சிறந்த முறையில் வந்து அவங்களை சென்றடையுது. எளிமையான ஸ்டார்ட் அப் அதிகமாக இருக்காங்க. ஸ்டார்ட் அப் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் எதிர்பார்க்குறாங்களா? இப்போ வந்து எப்படின்னா சார் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து மக்கள் வந்து குழுவாக வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 2-3 முறை லோன் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்த அப்புறம் தனி லோனாக வாங்குவாங்க. தனி லோனாக வாங்குவோம். அவங்களே ஒரு பிஸ்னஸ் அதிகமாக லோன் ஒரு 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அது வாங்கி அவங்க தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குது. எஸ்பெஷலி நாங்கள் வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் பெண்களாக தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ். அதுவும் கிராமத்தில் வந்து பெண்கள் அவங்களே வந்து இந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க என்னென்ன வந்து இருக்கிற ஸ்டார்ட் அப்போ இருக்கிற இதை வந்து எப்படி ஒன்றும் பெருசு பண்ணிக்கிறது, புதுசாக வந்து எப்படி ஒன்று தொடங்குறது, அதுக்கு வந்து இந்த அமௌண்ட் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ எளிமையான முறையில் வந்து பெண்கள் தொழில் தொடங்குறதுக்கு அதுக்கான எண்கள் எதற்கா, அதுக்காக உங்கள் ஏஜென்ட் இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தா மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து மக்களே நேரடியாக போய் சந்தித்து வந்து உங்களுக்கு தேவைகள் எதனா இருக்கான்னு பார்த்து அவங்களுக்கு தேவைகள் என்ன இருந்தால் வந்து அவங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட் பார்ப்பாங்க, சிபில் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து ரிப்போர்ட் பார்ப்பாங்க. அவங்க வந்து சரியாக கட்டியிருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு கடன் தருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க சரியாக கட்ட வந்து அவங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வந்து பலமாகும். அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பார்த்து வங்கிகளும் வந்து மேலும் வந்து நிறைய அமௌண்ட் தருவாங்க எதிர்காலத்தில். ஸோ வந்து அவங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.